அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி திரு ராமதாஸ் அவங்களால ஆரம்பிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு 2ஆ பிளவுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே என்னதான் பிரச்சனை? எதனால பிரச்சனை ஆரம்பிச்சது? இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? ஃபியூச்சர்ல என்ன ஆகும்? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க பார்க்க போறோம். அது இல்லாம எலக்ஷன் கமிஷன் வந்து இந்த இடத்துல நான் இவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி லெட்டர்லாம் குடுப்பாங்க நானே எதிர்பார்க்கல. ஆனா ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த லெட்டர் குடுத்திருக்காங்க. என்னதான் விஷயம் அப்படின்றத ஒவ்வொரு விஷயமா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். திரு ராமதாஸ் அவர்களுக்கும், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து டிசம்பர் 2024ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல ராமதாஸ் அவர்கள் என்ன செய்றாங்க, முகுந்தன் பரசுராமன் அவர்கள மகள்வழி பேரன் அவருக்கு அவங்கள வந்து கட்சியோட இளைஞரணி தலைவர் ஆக்கணும். அன்புமணி அவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. அன்புமணி அவங்களுக்கு ஒத்தாசையா இருப்பாங்க. அந்த மாரி ஒரு ஒரு விஷயத்துல சொல்லி, அவங்கள வந்து நான் இளைஞரணி தலைவர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க முன்மொழியிறாரு. முன்மொழிஞ்ச உடனே திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அதான் இப்ப நீங்க இந்த கட்சி மீட்டிங்லாம் பார்த்திருந்தீங்க. அமைச்சர்கள், சிஎம் மீட்டிங்கு, அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் மீட்டிங், எந்த மீட்டிங்கா எடுத்தாலும், இந்த அரசியல் மீட்டிங்கா எடுத்தாலும், இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. டெரரா வந்து பேசிட்டு இருக்க மாரி, எலக்ஷன் டயத்துல முன்னாடி ஃபோட்டோஸ்லாம் வந்து டெரராலாம் வந்து சீரியஸா பேசிட்டு இருக்க மாரி இருக்கும். ஆனா அந்த கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டு, ஆ கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் வெளிய போயிட்டதுக்கப்புறம், "என்னய்யா நீ உன் தொகுதியில என்னய்யா அப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு?" இந்த புதுப்பேட்டை படத்துல பேசுற மாரி தான் எல்லாம் பேசிப்பாங்க. ஸோ அந்த மாரி, "என்ன அவன் கட்சிக்கு இப்ப தான் வந்தான். அவருக்கு நீங்க ஏன் அவ்வளவு சீக்கிரம் கட்சி பதவி குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து மேடையில பேசுறாங்க. ஆக்சுவலா அது வந்து பிரைவேட்ல பேசியிருக்க வேண்டியது. பிரைவேட்ல அவர் என்ன பேசுறாரு, நம்ம என்ன சொல்றதுக்கு? அவர் ஸ்டேஜ்ல பேசியிருந்தாரு. அந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்களுக்கு 60,000 கிராமங்கள்ல வந்து சென்று வந்து இந்த கட்சியை வளர்த்த ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சின்ன நெஸ்கோட் கொடுத்த மாரி தான். அ அது என்னோட கருத்து. உங்களோட கருத்து நீங்க என்னன்னு கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அந்த மாரி பேசவும், மைக் எடுத்து போடவும், அந்த இடத்துல திரு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு 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 ஃபீல் ஆகுற மாரி, என்ன வந்து இவரு லைட்டா சின்னதா அசிங்கப்படுத்திட்டாரு. இல்ல என்ன சின்னதா வந்து அவமானப்படுத்திட்டாரு. அந்த மாரி ஒரு ஃபீலிங்ல இருந்திருக்கலாம் ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேற வீட்டுக்கு போறாரு. ராமதாஸ் அவர்கள் வேற வீட்டுக்கு வரப்போறாரு. என்னதான் இருந்தாலும் உங்க பையன் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க அப்படின்னு போயிட்டு பின்னாடி நெறைய பேர் பேசியிருக்கலாம். பின்னாடி ஐயா அவங்கள வந்து, "என்னய்யா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்ற மாரி நெறைய பேசியிருக்கலாம். "என்னங்க நீங்க கொஞ்சம் கண்டிச்சிருக்கணும் ஐயா இன்னும் கொஞ்சம்." அப்படின்ற மாரி நெறைய பேர் பேசியிருந்திருக்கலாம். அந்த மாரி கொஞ்சம் தோணியில பேசியிருந்திருக்கலாம். ஆ 2 விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, 2022ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள பிரசிடென்ட்டா போட்டதுலருந்தே இந்த சலசலப்புலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கட்சியோட நடவடிக்கைகள், ஒவ்வொரு நாளும் செய்ற நடவடிக்கைகள், அது மட்டும் இல்லாம 2024ல அவங்களோட அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஒய்ஃபா இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி அவங்கள பத எம்பி கேண்டிடேட் ஆகுனத வந்து அவருக்கு ஐயா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாரி நம்ம கேள்விப்படுறோம். நெறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் பேசுறத பார்க்க முடிஞ்சது. அவர் வீட்ல உள்ள பெண்கள வந்து அரசியல்ல ஈடுபடுத்துறதுக்கு விரும்பாதவர் திரு ராமதாஸ் அவர்கள் அப்படின்ற மாரி விஷயங்கள் கேள்விப்பட்டோம். இதுவரைக்கும் அவர் செய்யல. இப்பதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்கு போட்டியா அவங்களோட மகள வந்து இறக்குறாங்க. இறக்குறாங்க அப்படின்றத சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அந்த விஷயத்த வந்து எல்லாமே அவர் என்னன்னா அவரோட ஸ்டைல் வேற, அன்புமணி ராமதாஸ் அவங்களோட ஸ்டைல் வேறையா இருக்கும். சோ அது வந்து திரு ராமதாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலா பார்த்திருப்பாரோ என்னவோ. அது மட்டும் இல்லாம 2021ல அன்புமணி ராமதாஸ் அவங்கள பிரசிடென்ட் ஆக்க வந்து ஆ இந்த மகிழ்மதி நீங்க இந்த அ ப ப பாகுபலி படத்துல பார்த்திருப்பீங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து அவங்க கிட்ட பவர் இருக்கும். அரசர் வந்து முடிவு எடுப்பாரு. இவங்க கிட்ட வந்து ஒரு ராஜா மாதா அந்த மாரி பொசிஷன்ல இருப்பாங்க. அந்த மாரி வந்து பின்னாடி வந்து இவர் ஏதாவது தப்பு செய்றாருன்னா, நான் வந்து கண்டிக்கிற இடத்துல இருப்பேன் அப்படின்ற மாரி தான் ஒரு தலைவர் ஆக்குறாங்க. எலக்ஷன் கமிஷன் வந்து இத அங்கீகரிச்சுடுறாங்க. சோ 2026 வரைக்கும் அங்கீகரிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி நம்ம பார்க்கிறோம். அப்பயே. அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்து இந்த டிசம்பர்ல வந்து இந்த மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்ல நடந்து இந்த சலசலப்புலாம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசமுமே இந்த பத்திரிகைகள்லாம் என்னென்ன என்னென்ன வருதோ எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க. சோ அத நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். வேணும்னா நீங்க பாருங்க. இல்லன்னா கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்க. அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஜவ்வா இருக்கும். அதனால அது போக வேணாம்னு தான் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டா முடிச்சுட்டு போறேன். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்து வந்தோம்னா, ஏப்ரல் மாசத்துல அ சித்திரை முழுநிலவு மாநாடு, வன்னியர் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போட்டாங்க. அ மகாபலிபுரம் சப்ஜெக்ட் கரெக்ஷன் மகாபலிபுரத்துல நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல மீட்டிங் போடுவோம். அந்த இடத்துல வந்து நான் சொல்றது தான் விஷயம், நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்ற மாரி ராமதாஸ் அவங்க பேசியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல அன்புமணி ராமதாஸ் அவங்க நோஸ் கட் பண்ணியிருந்தாங்க. 2வது விஷயத்துல ராமதாஸ் அவங்க நோஸ் கட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எல்லாமே என்னோட கருத்துக்கள். ஏதாவது தவறா இருந்தா, அது தவறா பேசுறேன் அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரி விஷயங்கள் போயிட்டே இருக்கு. கூட்டணி இல்லாம முடிவுல வந்து நான் சொல்றது தான் கேட்கணும் அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் வந்து ராமதாஸ் அவங்க பேசுறாங்க. கட்சி தலைவர்ன்னு ஒருத்தர்ட்ட குடுத்துட்டோம்னா, சோ அவங்க வந்து கட்சி என்ன நடத்துறாங்க அப்படின்ற மாரி இப்போ சமீபத்தில வந்து ரங்கராஜ் பாண்டே, விஜய் ஆண்டனி அவங்களோட இன்டர்வியூ பார்த்திருந்தேன். ஒருத்தவங்ககிட்ட ஆட்சிய குடுத்துட்டீங்க அப்படின்னா, 4 வருஷம் 6 மாசத்துக்கு வந்து எதுவும் பேசாம இருங்க. அவங்க எப்படி ஆட்சி செய்றாங்களோ செஞ்சுட்டு போறாங்க. கடைசி இந்த 6 மாசத்துல வந்து கேள்விலாம் கேளுங்க. அந்த கருத்துக்கு நானும் கொஞ்சம் உடன்படுறேன். அவர் விஜய் ஆண்டனி சொன்ன கருத்துக்கு. ஆம் கடைசி இந்த 6 மாசத்துல ஒரு நல்ல அரசாங்கத்த தேர்ந்தெடுங்க அப்படின்ற மாரி அன்புமணி விஜய் ஆண்டனி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க.
அந்த மாரி திரு ராமதாஸ் அவங்களுக்கு ப அ தலைவர் பதவிய குடுத்துட்டாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் விட்டு குடுத்துருக்கலாம். அவன் செய்றது செய்யட்டும் அப்படின்ற மாரி செஞ்சிருக்கலாம். ஸோ வந்து ராமதாஸ் அவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அன்புமணி அவங்க கிட்ட நெறைய இருந்திருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவங்களோட அரசியல் வந்து ராமதாஸ் அவங்களோட அரசியல்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டதா இருந்திருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அரசியல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் சலசலப்புகள் உருவாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ ராமதாஸ் அவர்கள் நான் தான் ஃபவுண்டர், நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறாரு. அது 3வது பிரச்சனை. அங்க ஒரு இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் எலிவேட் ஆகுது. அதுவரைக்கும் எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து கொஞ்சம் நடுநிலையா இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள்லாம் வந்து பிரச்சனைலாம் இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்ல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து நான் தான் தலைவர், நான் தான் வந்து கட்சியோட ஃபவுண்டர், நான் சொல்றது தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து நம்ம இந்தியால வந்து ஜனநாயக நாடுனால வந்து எலக்ஷன் கமிஷன் என்ன அங்கீகரிக்குதோ, அதுதான் செல்லுபடியாகும். ஸோ எலக்ஷன் கமிஷன் அங்கீகரிச்ச தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த சவுக்கு சங்கர் அவங்கலாம் வந்து நெறைய அவதூறுகள் பரப்புனாங்க. அதெல்லாம் வந்து ஓரக்கட்டி வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் நீண்டு போயிட்டே இருந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதுக்கப்புறம் என்ன செய்றாங்க, அ ராமதாஸ் அவர்களும் தனித்தனி கட்சி ஃபேக்ஷன் ஆயிட்ட மாரியே வந்து ஆ ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள நீக்கி, அவருக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரா போடுறாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன செய்றாங்க, இவங்க நீக்கினவர நீக்கிட்டு பழைய ஆட்களே வந்து மாவட்ட செயலாளரா போடுறாங்க. அதாவது இவங்களுக்கு ஒரு 10ல இருந்து 12 தொகுதிகள்ல வந்து அவங்க சார்ந்த மக்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அதனால அந்த தொகுதிகள்ல வந்து மாவட்ட செயலாளர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பொசிஷன் வருவாய் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சேலம், இந்த மாரி நார்த் தமிழ்நாடு இந்த மாரி இடங்கள்ல. ஸோ அந்த மாரி இவங்களுக்கு ஓட்டு அதிகமா இருக்கிற இடத்திலேயே வந்து 2 பேர் வந்து மாவட்ட செயலரா வந்து மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இன்னமுமே குழப்பம் இருக்கு. இந்த மாவட்டம் இப்ப யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? யாரோட பேச்சு வந்து நிர்வாகிகள் எந்த மாவட்ட செயலரோட பேச்ச கேட்கணும்? அப்படின்ற ஒரு சலசலப்பும் இருக்கு. ஸோ வந்து கட்சி ஒரு இந்த ஸ்கிராம்பிள்ட் எக்குன்னுவாங்கல்ல, முட்டை மாஸ் அந்த மாரி இப்ப வந்து 2 பேரும் கட்சிய வந்து கட்டமைப்ப கொஞ்சம் அந்த பொடி மாஸ் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆ அதுவும் என்னோட கருத்து. அதே மாரி ஏதாவது கருத்துல வந்து பிழை இருந்தா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்க வந்து இந்த மாவட்ட செயலாளர் மாத்திட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ஷன் கமிஷன் தான் வந்து கடைசி வழி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பப்ளிக்ல எதுவும் அவ்வளவா பேசிக்காம, என் அப்பாவ வந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராமதாஸ் அவங்களோட வீட்ல அவரு அரசியல் இந்த ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல ஒரு சேர் இருக்கு. சிம்மாசனம் மாரி சேர் இருக்கு. ஆ அது கொஞ்சம் பெரிய சேர். அந்த சேர்ல தான் உட்கார்ந்து அவர் வந்து இந்த அரசியல் டிஸ்கஷன்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த சேர் பக்கத்துல ஏதோ ஒரு ஒட்டு கேட்பு கருவி இருக்கு. நான் வந்து ரொம்ப நாளா வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். யாராவது நம்ம ஏதாவது டிசிஷன் எடுத்தோம்னா, அது எப்புட்றா ஆப்போசிட் இருக்க டீமுக்கு தெரிஞ்சு அதுக்கேத்த மாரி ஆக்ஷன்லாம் செய்றாங்க. அப்புறமா யோசிச்சுட்டே இருந்தேன். அதனால தேடி பார்த்தா ஒரு ஸ்பை டிவைஸ் இருந்தது. போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்கு முன்னாடியே ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போயிட்டு கேஸ்லாம் குடுத்திருந்தாரு. அவங்க வந்து இத செஞ்சு ஆய்வுலாம் பண்ணி பார்த்துட்டு, இந்த கருவி பார்த்தீங்கன்னா, சென்னையில உள்ள யாருக்கோ இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருந்திருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு தைலாபுரத்தோடது சென்னைக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருந்திருக்கு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் கேஸ்லாம் ஆகி, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சமீபமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவங்க வந்து என்னோட வீட்லயே வந்து இந்த கருவிய ஒட்டு கேட்டு வச்சு ஒட்டு கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாரு அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்க்கவும் வந்து அந்த சலசலப்புகள்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது கொஞ்சம் நெறைய விஷயங்கள் நடந்தது. எவ்வளவுக்கு எவ்வளோ எது எது முக்கியமான விஷயமோ, அத மட்டும் நான் அதுல சொல்லியிருக்கேன். ஏதாவது விடுபட்டிருந்ததா அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வேணும் வீடியோ வேணும்னா சொல்லுங்க. நம்ம ஃபியூச்சர்ல போடலாம். இப்போ இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அ தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த லெட்டர் கூட நான் வந்து வைக்கிறேன் பாருங்க. லெட்டர் வந்து இதுதான் அஃபிஷியல் லெட்டர். நான் நெறைய பேர் இந்த போஸ்ட் போட்டத பார்த்தேன். ஸோ காமனா வந்து இந்த லெட்டர் தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வந்து 2026 வரைக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இப்ப என்ன செய்ய போறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பார்க்கணும். ஸோ எலக்ஷன் கமிஷன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கீகரிச்சுட்டாங்க. ஸோ மாம்பழ சின்னம் வந்து அன்புமணி ராமதாஸ் அவங்க கையில தான் வரும். ஸோ இப்ப ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப வந்து அவங்கள நம்பி ஒரு 2 எம்எல்ஏ போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மாவட்ட செயலாளர்கள் வந்து கொஞ்சம் மாநில லெவல்ல பொறுப்புல இருந்தவங்கலாம் வந்து அவங்க கூட இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து இப்ப ராமதாஸ் அவங்க கையில அந்த கட்சி இருந்தா தான் அவங்களோட அரசியல் வாழ்க்கை நிலையா இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் ராமதாஸ் அவங்கள போட்டு ஐயா நீங்க இப்படி பண்ணுங்கய்யா, ஐயா நீங்க அப்படி பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ கட்சி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவங்க கையில தான் இருக்கு. அதுதான் எலக்ஷன் கமிஷன் அது சொல்லியிருக்காரு. நம்ம ஜனநாயக நாடு, மொனார்கி கிடையாது, அரசாங்க கட்சி கிடையாது. அந்த ராஜா மாதா அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ இந்த ராஜா மாதா இந்தியன் அரசியலுக்கு வந்து ராஜா மாதா யாருன்னு பார்க்க வந்து எலக்ஷன் கமிஷன் தான் இருக்கு. அது பிஜேபி கட்டுப்படுத்துறாங்கப்பா அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா வந்து இப்ப அந்த ராஜா மாதா எலக்ஷன் கமிஷன் அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள்
யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கணும், அந்த பிஃபார்ம் மாம்பழ சின்னத்துக்கு பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற பொசிஷன் எல்லாமே திரு அன்புமணி ராமதாஸ் அவங்க கையில இருக்கு. இப்போ ராமதாஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போயிட்டு ஒன்றிணைக்க ராமதாஸ் அவங்கள திருப்பி பாட்டாளி மக்கள் கட்சியில இவரே தலைவரா ஏத்துக்கிட்டு வரதுக்கு முடிவு செய்வாரா? இல்ல திரு ராமதாஸ் அவர்கள் இதே நான் தான் தலைவர், நான் தான் ஃபவுண்டர். அவரு வெளிய போனதுக்கான காரணம் என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஃபவுண்டர், நான் சொல்றது தான் எல்லாமே அப்படின்ற இடத்துல தான் வெளிய போறாரு. ஸோ அத அவரு கன்டின்யூ பண்ணுவாரா? திருப்பி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வருவார் அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ என்ன இருக்கோ உள்ளத உள்ளபடி போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட கருத்துக்கள் 1, 2, 3 சொல்லியிருக்கலாம். என்னோட கருத்துக்கள் எந்தெந்த இடத்துல வந்திருக்கோ அத அப்படியே சொல்லியிருப்பேன். என்னோட கருத்து இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எத பத்தி வீடியோ போடலாம்? இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் அப்படின்றத என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.